6வது வருஷத்தினுடைய 18 நாளே நம்ம கடந்துட்டோம் இல்லையா? ஹல்லேலூயா! எவ்வளோ சீக்கிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாய் காத்து கொண்டார். ஹல்லேலூயா! நன்றி நான் செலுத்துகிறேன். விசேஷமாக நாளை தினத்தில் எனக்கு ஒரு புதிய வருஷத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். நான் நாளை தினத்திலே அதை நான் பார்க்கணும். அதனால் இந்த நாளில் சபையாராய் கூடி வந்திருக்குதான உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கும்படியாய் நான் விரும்பினேன். அதனால் அந்த காரியத்தை நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு போக முடியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா! வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், உன் பாதைகள் எல்லாம் நெய்யாய் ஒளிகிறது. உன் மனாதர தாவரங்களிலே தானியமும் ஆடுகளும் நிறைந்திருக்கிறது போல ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிடும்படியா நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபையில நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். ஊழியக்காரர் அவர்கள் கடந்த 1ஆம் தேதி அன்றைக்கு நம்ம சபைக்காக யோபு 42ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். தேவன் செய்ய நினைத்தது ஒருவராலும் தடைப்படாது. அது கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும் என்று சொன்னதான ஒரு வாக்குத்தத்தத்தை சபைக்காய் கொடுத்தார். ஹல்லேலூயா! தேவன் செய்ய நினைக்கிறது ஒருவராலும் அது தடை பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த ஆண்டில் நான் இந்த சபையுடைய ஊழியக்காரி என்றதான ஒரு முறையில் ஒரு 4 பேருக்கு இந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும்படியாய் உங்களுடைய அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அதை போடும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சபையில் இருக்கிறதான சகோதரர்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18லிருந்து 20வது வசனம் வரைக்கும். எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18லிருந்து 20 வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்புடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். இன்னொரு வசனம் அதே சகோதரர்களுக்காக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை யுத்தத்தை பின்தொடர வேண்டாமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா! தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவருடைய மனைவி பிள்ளைகள் அங்கே ஜனத்தை அந்த ஊருடைய ஜனத்தை எல்லா ஸ்திரீகளையும் அந்த பிள்ளைகளையும் குமார்த்தையும் எல்லாத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆனால் தாவீது வந்த போது இவைகளெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதே என்று சொல்லி பலனில் அற்று போகும் வரைக்கும் அழுதாங்க. அதற்கு பிறகு தாவீது ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவரே,
நான் அங்கே போய் அவங்களை திருப்பி கொண்டு வர முடியுமா, நாங்கள் போகலாமா வேண்டாமா என்று சொல்லி ஆலோசனை கேட்கிறதான காரியத்தை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தாவீதை பார்த்து, நீ போ, சகலத்தையும் திருப்பி கொள்வாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எதையெல்லாம் நீங்கள் திருப்ப முடியாமல் இருக்கிறீங்களோ, இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை எல்லா சகலத்தையும் திருப்பி கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் நீங்கள் திருப்பி கொள்வீர்கள். என்னென்ன தடை இருக்கிறதோ எனக்கு தெரியாது, ஆவியானவர் சொல்லிக்கிறத நான் சொல்லிவிட்டேன். சகலத்தையும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? திருப்பி கொள்வீர்கள். முன்னல வாசல் எரேமியாவில், உன் பிள்ளைகள் நிலைப்படுவார்கள், என் சபை எனக்கு முன்பாக நிலைப்படும், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், சத்துருவை கர்த்தர் முறியடித்து போடுவார். ஹல்லேலூயா. மறுபடியும் இரண்டாவது சகோதரிமார்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம். அதில் எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 4-6 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேலியம் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராஹிம் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஹல்லேலூயா. அப்போ சகோதரிகளா, என்ன சேர்த்து தான் நான் சொல்றேன், சகோதரிகளாக நாம் என்ன செய்யணுமா? திடமா இருக்க வேண்டிய வசனத்தை வாசித்தது போல எழுந்திருக்கணும். கர்த்தருக்காக நாம் எழுப்பி பிரகாசிக்கவளாக இருக்கும்போது நம்முடைய ஆடல் பாடல் சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஆண்டவர் சமூகத்தில் துக்கமெல்லாம் மாறி போகும். ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷமா நாம் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு மறுபடியுமாக மீகாவின் புஸ்தகம், அதே சகோதரிகளுக்கு குறிப்பு எழுதி கொள்ள வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். வீட்டில் சென்று கண்டிப்பாக அதை நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். உங்களுக்காக சபையில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும். மீகா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்க்கிறதே நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவங்க என்றும் நியமிப்பாய். அவ்வளவுதானே? 13ஆவது வசனம். கர்த்தருடைய சமூகத்துல இதை வாசிக்கும் போதே ஒரு காரியம் நமக்கு வருது. என்னது? உன் கொம்பு, உன் குழம்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கன்றுக்குட்டி தான் அவங்க வருது. அவங்க கன்றுக்குட்டிக்கு என்ன இருக்கும்? கொம்பு, அதோட குழம்பு இருக்கு, கால் இருக்கு. அப்படி போல சீயோன் குமாரத்தியா இருக்குதான சகோதரிமாக நானும் நீங்களும் எழுந்து போரடிக்கிறவளா இருக்க வேண்டும். உன் கொம்பையை நான் என்ன செய்வேனா? கூர்மையாக்குவேன். உலக பிரகாரமா வருகிறதான கஷ்டங்கள், பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகளை நாம் முறியடிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதை குறித்து நம்ம கவலைப்படாதபடிக்கு எழுந்து கட்டுவளாய் நாம இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு நம்ம வாலிப பெண்கள், வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இதெல்லாம் வாக்குத்தத்தம். நீங்கள் எழுதி வச்சு அதை நீங்கள் வீட்டில் சென்று கண்டிப்பாக படிக்கணும். சங்கீதம் 144வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது எங்கள் குமாரர்
விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. உன்னுடைய குமாரர்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஓங்கி வளர்கிற விருட்ச கன்று. ஆமென். எந்த ஒரு பழ மரத்தை பார்த்தாலும் அதை திரும்பி பார்க்க, பழத்தில் பயங்கரமாக அந்த மரத்தில் பழ கொத்து 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 கொத்தாய் காஞ்சிருக்கும் போது அந்த மரத்தை கண்டிப்பாக யாராவது என்ன செய்வாங்க? திரும்பி பார்ப்பாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். தேவனுடைய கிருபையினால ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, ஓங்கி வளர்கிற விருட்சம் கன்று. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊட்டிலெல்லாம் இந்த பழம் வரும், பிச்சிஸ் பிளான்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கோயம்புத்தூர்லலாம் அது வராது. ஊட்டி கொடைக்கானலில் அதிகமாக வளரும். அந்த மரத்தில் அந்த கனி எப்படி வரும்னு தெரியுமா? அந்த கிளை முழுசாக இருக்கும், அப்படியே ரெட்டாக அப்படி பழம் அப்படியே தொங்கும். பெரிய ஹைட்டு மரம் இருக்கு, சின்ன குள்ள மரம் இருக்குது. ஸ்வீட் பிளம்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைட்டாக குள்ள மரத்துலேயே அப்படியே அந்த கிளை முழுசாக பழமாக, இலையும் பூ இருக்காது, பயங்கர பழம் பழுத்து அப்படி தொங்கும் போது நாங்களாம் என்ன செய்வோன்னா, இந்த சைனாக்காரங்கெல்லாம் இந்த பழம் தோட்டத்தில் போனோன்னா அப்படியே அந்த அங்கேருந்து பறித்து அங்கேயே சாப்பிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த கிளையை உடச்சி அந்த பழத்தை பறிக்க மாட்டோம், களையிலே கடிச்சு கடிச்சு பாதி பாதியாக விட்டுட்டு வருவோம். அது போல தான் நம்முடைய சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விருட்ச கன்றுகளை போல இருப்பார். ஹல்லேலூயா! அது எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு காரியம் தெரியுமா? நம்ம சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விருட்சத்தின் கன்றுகளை போல ஓங்கி வளர்கிறவர்களாகும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எல்லா விஷயத்திலும் தேவன் அவர்களை செழிப்பாய் வைப்பார். ஓங்கி வளர்கிற ஒரு விருட்சம் கன்றுகளை போல அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா! வாலிப சகோதரிகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் அதிலேயே தான், நீங்க என் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலைக்கல்லை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அரண்மனையை பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பார்த்துருக்கேன். எங்களுடைய ஸ்கூல்லலாம் டூர் கூட்டிகிட்டு போனாங்க மைசூர் பேலஸ்க்கு. அந்த மைசூர் பேலஸில் அந்த அரண்மனைக்குள்ளே ராஜா உட்கார்ந்துருக்க சிங்காசனம், அப்புறம் அங்கே யூஸ் பண்ண எல்லா பொருட்களும் அங்கே மியூசியத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அரண்மனையில் உள்ளே போன உடனே மேலே பார்த்தாச்சுன்னா அப்படியே ஒரு ஒரு டிசைனாக அந்த கூரையில் வச்சுருப்பாங்க. அது உண்மையாலுமே அந்த நாட்களில் அந்த சிற்பிகளெல்லாம் எப்படி தான் செய்தாங்கன்னு தெரியாது. அந்த அரண்மனையில் அந்த மேலே பார்த்த உடனே அதில் ஒரு பெரிய ஒரு சித்திரமே வரைஞ்சிருப்பாங்க. அந்த சித்திரத்தை நாம் கர்த்தருடைய வசனம் எவ்வளவு உண்மை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உன் குமாரத்திகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூலை கற்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா! அதனால நம்ம வாலிப பிள்ளைகளை குறித்து கவலையே பட வேண்டாம். அவங்களெல்லாம் மூலையில் இருக்குதானே, சாதாரண கல் இல்லை, சித்திரம் தீர்க்கப்பட்ட கற்களாக இருக்க. எழுதி கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஆண்டவரே நீ சொல்லதான அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் நான் சித்திரம் தீர்க்கப்பட்டதான ஒரு மூலை கல்லாக, அரண்மனையில் இருக்கிற மூளைக்கல்லாக நான் இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் அந்த வசனத்தை உங்களுக்காக நீங்கள் சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். குழந்தைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பாலகர் வாயினாலே என்ன செய்வாராம்? பேலன் உண்டு பண்ணுகிற ஆண்டவர். உண்மையாலுமே நம்ம சபையில் இருக்கிற எல்லா சண்டே கிளாஸ் குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது அவங்க வாயினாலே கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிறதான ஒரு கிருபையை கர்த்தர் நம்ம சபையில் இருக்கிறதான சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கிப்டி, அப்புறம் பியூலா, இன்னும் நிறைய பிள்ளைங்க எவ்வளவு தைரியமாக ஆண்டோட
சமத்துக்கு வந்து வசனத்தை சொல்கிற கேள்வியெல்லாம் அவ்வளோ சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மெமரி பவரை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஆகையினால சின்ன குழந்தைகளை நம்ம சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. நம்ம சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளை கத்தர் ஒரு நாட்களில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பிள்ளைகளாக தேவன் அவளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் இந்த பாட்டு அருமையான ஒரு 4-5 அடி இருக்கும். கிப்டி அப்படியே மெமரி அவ்வளோ அழகாக அந்த பாட்டை அந்த அத்தனை சின்ன குழந்தையில அது மெமரியாக வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த குழந்தை அவ்வளோ ஜனங்க மத்தியில் தைரியமாக நின்று அதை பாடணும்னா தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது. அந்த குழந்தை மேலே தேவ அபிஷேகம் இருக்கிறது, வீரா மேலே தேவ அபிஷேகம் இருக்குது. அப்படி போல் அன்னைக்கு எனக்கு நிறைய பேர் குழந்தைங்க பேர் சீக்கிரமாக வரவில்லை. எல்லா குழந்தைங்க மேலே தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த வாக்கு தத்தம் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்குதான்? ஜீவன் உள்ளதாக இருக்குது. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி ஒரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு போகாது. நான் அதை என்ன, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாகுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கையில் வச்சிருந்த குழந்தைங்கள்லாம் இப்போ ஓடி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் நேற்று சின்ன குழந்தைங்க போல கையில் வச்சது மாதிரி இருந்துட்டு, ஆனால் இப்போ இந்த பிள்ளைங்க நடக்கிறது, ஓடுறது, வர்றதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 120. இது முதிர்ந்தவர்களுக்கு இந்த வாக்கு தத்தம். அதை எழுதிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 128 சங்கீதம் 5-6 வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. நம்முடைய முதிர்ந்தவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அநேக பெற்றோர்கள் சில விஷயங்களில் கவலைப்பட்டு கொண்டு பாரப்பட்டு எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய். அது கண்டிப்பா நடக்கும். சீக்கிரமா இந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் எல்லா திருமண வீட்லையும் விசேஷ வீட்லையும் வாசிப்பாங்க. அது என்ன, எதை குறிக்கிறது? மனைவி, கணவன், பிள்ளைங்க, தாத்தா, பாட்டி எல்லாத்தையும் குறிக்கிறது. அப்படி போல இன்றைக்கு நம்முடைய சபையிலுக்கு தானே எல்லா மூத்த விசுவாசிகள், சகோதரிகள், சகோதரர்களுக்கு எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் அவைகளை மாற்றி போடுவார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயான்னு சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தர் நிச்சயமாகவே என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சந்ததிகளை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம தேவ செய்திக்குள்ளாக கடந்து போவோம். செய்தியுடைய தலைப்பு கர்த்தர் என் வெளிச்சம். அந்த வசனத்தை வாசிக்கும்போது போன வாரத்தில் கூட அந்த காரியத்தை வாசித்தவர்கள் சொன்னாங்க. கர்த்தர் அந்த சங்கீதம் வாசித்தாங்க இல்லையா? அந்த செய்தி முன்பாக எடுத்து வைத்து விட்டேன். ஆவியானவர் ஒருவர் தான். அதனால அந்த சங்கீதத்தை மட்டும் நம்ம ஒரு சில 2 வசனத்தை மட்டும் தியானிச்சுட்டு பிறகு நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 27வது சங்கீதம்
அதனுடைய முதல் வசனத்தை வாசிங்கள். 27வது சங்கீதம் அதன் முதல் வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். இதோ சகல ஜாதிகளுக்கும் நான் ஒளியை கொடுக்கும்படியாய், வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாய் அந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்லி இயேசு சொன்னார். அப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிற கர்த்தர் என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் பல பாடுகள் மத்தியில தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஆகையினால தான் இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்துக்காக ஒரு ஒப்பனையான ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அதனுடைய ஒப்பனையாக ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை எப்படி செய்வாராம்? வெளிச்சமாயிருப்பார். நாம் யாரும் கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. இன்றைக்கு 2026 வருடத்துடைய முதல் நாளில் பல ஊழியக்காரர்கள் பல தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது சில தைரியமுள்ளவர்கள் பேசாமல் இருப்பாங்க. தைரியம் இல்லாமல் ஐயோ இப்படி நடக்க போகுதா அப்படி நடக்க போகுதா அப்படி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் சற்று அச்சமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, பயப்படுகிறார்கள். அப்படியெல்லாம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எல்லாமே முதல்ல வேதத்தில் எல்லாம் கொடுத்துருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வாஸ்து பார்த்தாச்சுன்னா அதில் எல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? பூமி அதிர்ச்சி ஏற்படும், அப்புறம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், பல சம்பவங்கள், இன்னும் அநேக காரியங்கள். சூரியன் ஒளி கூடாமல் இருக்கும், சந்திரன் இரத்தமாய் மாறும், நட்சத்திரங்கள் பூமியில விழும், பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் வரும், பஞ்சம் வரும், ஜனத்துக்கு விரோதமாக எழும்பும், தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்பும். எல்லாம் கர்த்தர் வேதத்தில் கொடுத்துருக்க நம்ம அதை வாசிக்கிறோம் தானே. அப்போ இந்த வருஷத்தில் விசேஷமாக ஊழியக்காரர்கள் பல பெரிய பிரபலமான ஊழியக்காரர் சொன்னாச்சுன்னா அந்த ஜனங்க அப்படியே அதை நம்பிடுவாங்க. அப்படிதான் ஆயிருமோ பயப்படுவாங்க. நம்ம எல்லா காரியமும் நம்முடைய தலைக்கு மேலே தான் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வெளியே போனோன்னே எல்லா காரியமும் நம்ம தலைக்கு மேலே தான் இருக்கு. கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நம்ம பயப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைங்கள், அவருடைய வருகை வந்தால் நம்ம அவரோடு கூட போக போகிறோம். அவ்வளோதான். இந்த உலகத்திலே நம்ம நிரந்தரமாய் வாழவே முடியாது. விசுவாசிகளை நானும் நீங்களும் தைரியமா இருக்கணும். ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழணும். அதுதான். மற்றவங்க அப்படி சொல்றாங்க, இப்படி எதாயிரமோ ஏதாயிரமோ நம்ம பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. ஆனால் இந்த வருஷம் 2026 1ஆம் நம்பர் வருது. அப்படின்னா என்ன தெரியுமா? நான் உலக பிரகாரமாக சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. முதல் ஒன்றுனா எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டு. ஃபஸ்ட்டு நம்பர் 1 கூட்டி பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் வீட்டில் போய் கூட்டி பாருங்க. இது நம்பர் 1ஆவது ஆண்டு. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு விளக்காயிருக்கிற விளக்கை ஏற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். யாருடைய வாழ்க்கையில எல்லாம் எனக்கு அது நடக்கல இது நடக்கல, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு தொல்லை, ஏன் இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மட்டும்தான் வெளிச்சமாக இருப்பார். உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஒன்றுக்கு நீங்க கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 62ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. 62:7. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள்ள இருக்கிறது. நாம் பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. கர்த்தருக்குள்ள நம்ம எல்லா காரியமும் அடங்கி விட்டது. ஹல்லேலூயா! இன்னும் 3வது வசனத்தை வாசி. 84வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை
வழங்காதிரார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுலேயே 118வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தர் என் பலனும் என் கீதுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம். அதனால நாம் எந்த காரியத்துக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே அவசியமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எஸ்ஐயாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. எஸ்ஐயா 12:2. இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதுலேயே 12வது ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 12:2. ஏசாயா 12:2 தான் வாசிங்களா? ஓ சரி. 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 32:2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் விடாய்ந்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலுமாயிருப்பார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் நிழலாய் இருக்கிறார். நாம் இந்த வருஷத்தை குறித்து பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நம் பயங்களை போக்கி நமக்கு இரட்சிப்பும் வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருங்க. சீக்கிரமா முடிச்சிடலாம். அதனால சந்தோஷமா இந்த வசனங்களால் நாம் என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19-20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்கிறார். அதுல 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவரே எனக்கு அத்தனை பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படி சொல்லி மன வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள் வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆத்துமாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, உனக்கு இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஐயோ, அது கொஞ்சம் நினைச்சு கற்பனை பண்ணி பாருங்க. சூரியன் அஸ்தமிக்காம அப்படியே ராத்திரி முழுசு வெளிச்சமா இருந்தா எப்படி இருக்கும் இல்ல? சந்திரன் என்ன செய்யுமா, மறையாம அப்படியே இருந்தா ராத்திரியும் எப்படி இருக்கும்ல? கொஞ்சம் கற்பனை. ஒரு தேசம் இருக்கு இல்லையா, அதுக்கு 9 மணி ஆனாதான் அந்த சூரியன் அஸ்தமிக்குமா, நைட்டு 9 மணி. அப்ப எப்படி இருக்கும்? அப்படி போல இந்த வசனத்தை நம்ம தியானிச்சு அதே ருசித்து வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. எத்தனை பேர் துக்கமா வந்திருக்கீங்க இந்த ஆராதனைக்கு? இந்த ஆராதனை விட்டு நீங்க வெளியே போகும்போது உங்க துக்கத்தை நீங்க சுமந்து கொண்டு போகவே கூடாது. இந்த வசனத்தை கேட்ட பிற்பாடு உங்க உள்ளத்துல ஒரு புதிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நிச்சயமாக சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைஞ்சு போவதும் இல்லை. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுங்களா? உலக பிரகாரம் எல்லா இருளையும் கர்த்தர் வெளிச்சமாக்குவா. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, அதை நீ நினைத்து கூட பார்க்க கூடாது என்று சொல்லி அர்த்தம் தான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. கடைசியாக மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்,
நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருளான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பான். உலகம் ஒரு இருளானது தான். உலக ஆசாபாசங்கள் இருளானதான். உலகத்துக்கு நம்ம ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உண்மையா இருக்கும்போது நமக்கு தேவனே வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியம். பிள்ளைகளை குறித்து, கணவன் மனைவி, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா குறித்து எதுவுமே கவலைப்படாதீங்க. உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போயிட்டு கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் தான் வெளிச்சம். எனக்கு என்ன யார்கிட்ட எது சொன்னாலும் என் கர்த்தர் என்னோடு கூட பேசாவிட்டான் நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே. அவர் வெளிச்சமா இருக்கார். எல்லாமே அவர் தான் சொல்லி ஆண்டவர் மேல பாரத்தை போடும்போது கர்த்தர் உங்களை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. உலக மக்கள் அதை குறித்து கவலைப்படலாம். ஆனால் நானும் நீங்களும் தேவன் அறிந்த பிள்ளைகள் ஒரு நாள் எதை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாது. கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி அதிலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு 5வது வசனத்தை வாசிக்கலாமா? தீங்கு நாளில், அதே 127வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல உயர்த்துகிற ஆண்டவர். தீங்கு நாளில் வந்தாலும் கர்த்தர் நம்மளை கண்மலையின் மேல உயர்த்துகிறவர். ஒரு நாள் அந்த தீங்குக்கு நாம் பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. அதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அதில் 40வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து. இந்த வசனத்தை சொல்லும்போது நான் அந்த காரியத்தை சொல்லி தான் ஆகணும். அதை நான் ஒரு காரியமாக சொல்லுகிறேன். நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு விசுவாசிகள் வீட்லேயும் வீட்டுக்கூட்டம் நடக்கும். அப்பொழுது எங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான என் டேனியல் என்றதான ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் மசனகுடி சேர்ந்தவர், மாயார் மசனகுடி அந்த பக்கத்தில் இருக்கிறவர். அவருக்கு 8 பிள்ளைங்க. எங்களுக்கு அவர் அநேக வருடங்களாக ஊழியர் செய்தார். ஆனால் அவர் அடிக்கடி மசனகுடிக்கு போயிட்டு வரும். மசனகுடி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? மாயார் மசனகுடி ஒருத்தருமே கேள்விப்படலையா? மாயார் மசனகுடி யாருக்குமே தெரியாதா? கூடலூர் போகிற வழியில தான் இருக்கு. மாயார் மசனகுடி சொன்னாலே யானை மிகுந்த இருக்கிற இடம் அதுதான். மசனகுடி யாருமே பார்த்ததில்லை. ஒரு நாள் மசனகுடிக்கு போயிட்டு வரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த மசனகுடியில் இருக்கிறதான இந்த பாஸ்டர் தான் எங்களுக்கு ஊழியக்காராக இருந்தார். அப்போ ஒரு வீட்டுக்குட்டை முடித்த உடனே ராத்திரியில் எல்லாத்துக்கும் அங்கே சாப்பாடு, அந்த ஊட்டியில் எல்லாருக்கும் சாயந்தர நேரத்தில் டிஃபன் கடை சாப்பாடு தான் கொடுப்பாங்க. சாப்பிட்டு கொண்டு முடித்த உடனே அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நாங்கள் எல்லாம் நிறைய எங்களுடைய சபையில் அநேக குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க, வாலி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க. அந்த சாப்பாடெல்லாம் முடித்த உடனே அவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் மசனகுடிக்கு போயிருந்தேன். எனக்கு சைக்கிள் தான் இருக்குது. அப்போ அந்த சைக்கிளில் போய் கொண்டிருக்கும் போது மசனகுடியிலேருந்து மாயாருக்கு அவர் வந்தாராம். ஒரு வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துவதற்காக அவர் வந்து கொண்டிருந்தாராம். அப்போ ஒரு 6 மணி ஆயிட்டான்.
அப்போ இந்த சைக்கிளில் அப்படியே வேகமாக வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான பெரிய கொம்பு வச்ச அந்த கொம்பன், அதுக்கு பேராமா. அது வந்து ஒற்றை யானை, அது எந்த யானை கூட சேராது, அது ஒரே யானையை தான் அந்த இடத்துலலாம் திரிஞ்சு கொண்டிருக்குமா. இவர் சைக்கிளில் வந்து கொண்டிருக்கும் அது யானை இவர் தத்திட்டே வந்துச்சான். வந்த உடனே இவர் என்னதான் இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு தைரியமான மனுஷனாக இருந்தாலும் அவனை ஒரு மிருகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்கும். காரானாலும் பரவாயில்ல, ஒரு சாதாரண சைக்கிள் ஓட்ட முடியுமா? அந்த பெடல் அடிக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா பயம், காலெல்லாம் நடுங்குதான். இவர் எவ்வளவு போல முடியுமோ அந்த அளவுக்கு அமர்த்திட்டு பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறாராம். பின்னாடி யானை துரத்திட்டே வருது, இவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா. உடனே அந்த நாட்களிலெல்லாம் இந்த உபதேசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துணி பை மாதிரி நீளமாக ஒரு துணி பையில் ஒரு டார்ச் லைட்டு, ஒரு பைபிள், அவ்வளோதான், அதை ஒரு பாட்டு புக்கு வச்சுட்டு அவங்க எல்லா ஊழியத்துக்கும் போவாங்களாம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த வசந்தகுடி பக்கம் வர வர அந்த யானை இவரை துரத்தி கொண்டே வரும்போது இவர் நிலை தட்டுமாறி உடனே என்ன பண்ணியிருக்காராம், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாராம். உடனே அந்த வந்த இடத்துல அவர் கால் தடுமாறு இடத்துக்கு நேர பக்கத்தில் இந்த காட்டு ஆறு, இப்படி மழை பெய்த ஆறெல்லாம் வரும் இல்லையா, அப்போ அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் ஒரு பெரிய மோரி கட்டி அந்த மோரி வழியாக தண்ணியெல்லாம் வெளியில் வரும். பெரிய ஒரு மோரி இருந்துச்சான். உடனே அவர் என்ன பண்ணாரோ, அந்த சைக்கிள் அங்கே ரோட்டில் விட்டுட்டு உடனே அந்த மோரிக்குள்ளே போய் சேர்ந்து உள்ளே உட்காந்துட்டாராம். ஆனால் யானை விட்டப்பாட கிடையாது. இவர் வந்த உடனே அந்த யானை என்ன பண்ணிட்டுன்னா அந்த சைக்கிளை கரும்பு போல் உடைச்சிட்டான். உடைச்சி அந்த அந்த யானைக்கு தெரியும் போல, ஒரு மனுஷனுடைய வாசனை தெரியும் போல. உடனே இவர் மோரிக்குள்ளே போயிட்டாராம். பயந்து நடுங்கி இவருக்கு என்ன எப்பேற்பட்ட தைரியசாலியானாலும் அந்த நடுக்க வந்திருக்கும் போது காலெல்லாம் என்ன செய்யும், தடுமாறும். இவர் பயந்து உள்ளே போய் அந்த மோரிக்குள்ளே உட்காந்தோன்னே அப்பா நம்ம பிழைச்சோம் நினச்சாரு. ஆனால் அந்த யானை விடுறதே இல்லையா. அந்த பக்கத்துலேருந்து மோரிக்குள்ளே அந்த பெரிய கொம்பையும் தும்பிக்கையும் உள்ள எந்த அளவுக்கு அது உள்ளே விட முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே விடுதான். இவர் அந்த யானை அப்படி வரும்போது இவர் இந்த ஓரத்துக்கு வந்துடுவாராம். யானை சும்மா இல்லை, மறுபடியும் அந்த யானை இறங்கி அந்த பக்கத்தில் வந்து இந்த பக்கத்தில் இருக்கும்போது அவர் இந்த ஓரத்துக்கு வந்துடுவாராம். இப்படியே வெடிய 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 போராட்டமா எப்படி இருக்கும். இதை சொல்லும் போது நாங்கள் ரொம்ப பயந்துட்டு பயமாக இருக்கு, நடுக்கத்தோடு உட்காந்துருக்குறோம். அப்போ அவர் சொன்னார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தேன். இந்த யானையும் டயர்டாகலை, நானும் டயர்டாகலை நினைக்காதீங்க. நான் சுத்தமாக எனக்கு பேலனே போயிடுச்சு. இந்த யானையும் அதுக்கு சுத்தமாக பேலன் போயிடுச்சு. 6 மணி ஆன உடனே இந்த யானை என்ன பண்ணிச்சு, அந்த அந்த சைக்கிளை எல்லாம் துண்டு துண்டாக உடச்சி போட்டுருச்சான். உடனே அந்த 6 மணி நேரத்தில் ஒரு ஈபியில் வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய லாரி வந்துட்டான். அப்போ அந்த லாரி வர நேரத்தில் அந்த சைக்கிளை உடைச்சதை பார்த்த உடனே அவங்க நினச்சா கண்டிப்பாக இந்த ஒரு யானைக்கிட்ட ஒரு மனுஷன் மாட்டிட்டாரு. அதனால அந்த லாரியை நிறுத்தி அவங்க கீழே அந்த மோரிக்குள்ளே குனிந்து பார்த்த உடனே இவர் நடுங்கி போய் உட்காந்துருக்கொண்டுதாராம். அப்போ அந்த லாரி டிரைவர் சொன்னாரா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, யானையெல்லாம் போயிட்டு உடனே நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லி அந்த பாஸ்டர் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து அந்த சைக்கிள் ஒன்றுத்துக்குமே ஆகாதான், அதை அப்படியே விட்டுட்டு அவருங்க அந்த லாரியில் கொண்டு போய் மசனகுடியில் போய் அவங்கள சேர்த்துனாங்களாம். ஹல்லேலூயா. தீங்க நாளில் கர்த்தர் என்னை அந்த கூடாரத்தில் மறைத்து. ஆனாலும் தேவன் அந்த மோரி வர வரைக்கும் அவர் ஓட்டிட்டு தானே வந்தார். மோரி இல்லாமல் இருந்திருந்தா அன்னைக்கு அந்த யானை கையில் அவர் சிக்கியிருந்தா பீஸாக பிச்சு போட்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார். 7வது படிக்கும்போது வீட்டுக்குட்ட முடிஞ்சோட சொன்ன வார்த்தை இன்னைக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பாஸ்டமாக நல்லா ரீல் விடுறாங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாள் போய் சொல்ல முடியாது இல்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையை நான் சொல்ல வேண்டும்.
அந்த வார்த்தை சொன்ன உடனே எங்கள் பெரியப்பா வீடு, நான் எங்கள் வீடு மேட்டில், எங்கள் பெரியப்பா வீடு கீழே, நான் பெரியப்பா வீட்டில் தான் வந்து படிப்பேன். அப்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த சம்பவம்லாம் நான் கேட்ட உடனே நடுங்கிட்டேன். உடனே கீழே வர்றதுக்கு பயமாக இருக்குது. எங்கள் அப்பாவை எனக்கு துணைக்கு கொஞ்சம் நில்லுங்க, நான் வெளியே போகிறேன். எங்களுக்கு அங்கெல்லாம் யானையெல்லாம் வராது, இருந்தாலும் அந்த பயம் எனக்குள்ளே வந்தது. ஆனால் நான் எதற்காக சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தர் தீங்கு நாளிலே தன்னுடைய கூடாரத்தில் என்னையும் உங்களையும் மறைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கடைசி ஒரு வசனத்தை வாசித்துட்டு அந்த வசனத்தை மட்டும் தியானித்து நான் சரியாக 7:40 நான் முடித்து விடுவேன். 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, கடைசி வசனம். ஹல்லேலூயா. இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு தூக்க வரமா ஆயிட்டு ஒரே ஒரு அடி மட்டும் பாட்டு பாடிட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த சங்கீதத்தை தியானிக்கலாமா? ஒரு பாட்டு பாடலாமா? எல்லாம் சோர்வாக இருக்கிறீங்களா? சோர்வாக இருக்காதீங்க. ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு அதுக்கு பிறகு நாம் இந்த வசனத்தை தொடங்கலாம். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் சேர்த்து என்னை சேர்த்து மறைப்பா. தீங்கு நாளில் தம் அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதின வாழ்க்கையில் போ. அஞ்சிடாமல் கலங்காமல் திகிலின்றி பயமின்றி அனுதின வாழ்க்கையில் போ. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்தோடு ஆடிடு போ. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்தோடு ஆடிடுவே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் எனதோடு பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் எனதோடு பாடிடும் தொனி கேட்குதே. அதிலே 14ஆவது வசனத்தை வாசிங்க. கடைசி வசனம் 27:17 14. கர்த்தருக்கு காத்திரு. திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நானும் நீங்களும் திட மனதாய் இருந்து கர்த்தருக்காக காத்திருக்கணும். காத்திருக்கும் போது அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாழ்க்கையில செய்வார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நாம் திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிற வேளையில சில சோர்வுகள் வரும், தோல்விகள் வரும், அந்த காரியம் நடக்காமல் இருக்கும். அதுக்காக நாம் சோர்ந்து போகவே கூடாது. தாவீது இந்த வசனத்தை எல்லாம் சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம். நான் முதலே சொல்லியிருக்கேன், தாவீதுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டத்தை போல நானும் நீங்களும் அனுபவிக்கவே இல்லை. அவங்க தாயும் தகப்பனும் அவனை வெறுத்தார்கள். அவனுக்கு பிரியமான பிள்ளை அவன் பிறக்கல, அவள் வேண்டாம்னு ஒதுக்கின பிறப்பாடு தான் தாவீது ஈசாய்க்கும் அந்த தாய்க்கு பிறந்தார். அதனால் அந்த மகனை வெறுத்து தந்தாங்க. அதனால தான் மேல உள்ள 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொள்வேன். எதுக்கு அந்த வார்த்தை அவர் சொன்னார் தாவீது ராஜா? என் தாயும் என் தகப்பனும் என்ன வெறுத்துட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, அப்படிதான் அவர் சொல்றாரு. அதனால தான் இந்த அருமையான 27ஆம் சங்கீதம் முழுமையா எடுத்து பார்த்தா 2-3 மணி நேரம் கூட பேசலாம். அதனால தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன். அவை என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, நான் உம்முடைய முகத்தை மட்டும்தான் தேடுவேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் எத்தனை நாள் ஆண்டோட முகத்தை நம்ம பார்த்துருக்கோம். முகம் எப்படி தெரியும் தெரியுமா? வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரோடு கூட உறவாடும் போது அவரோட முகத்தை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா.
2ஆம் சங்கீதத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தினந்தோறும் அவருடைய பாதத்தை, அந்த வசந்த கடைசி வசந்த வாசிங்க, 2ஆம் சங்கீதம் கடைசி வசனம். அதை நான் எழுதிட்டு வரல, ஆனால் ஆவியானவர் இங்கே வந்து அதை உணர்த்துறாரு. அதை நீங்கள் வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள். அவருடைய பாதத்தை எப்படி நம்ம முத்தம் செய்ய முடியும்? ஜெபத்தின் மூலமாக. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க ஜெபிக்க, அவருடைய பாதத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமா? முத்தம் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. இப்போ ஆர்சிக்கார் வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி அந்த நிலக்கால் அந்த நிலையில் உள்ள வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போட்டோ வச்சுருப்பாங்க. ஒரு குதிரையில் யார் இருப்பா? மிகாவேலா. அது கீழே அவர் மிதிச்சிருக்கிற அது யாரு? பிசாசு. ஆமாம், அதுக்கு பேர் என்னது தெரியாதா? சைத்தா பிசாசெல்லாம் ஒன்று தான். அந்த குதிரையில் நேரி அந்த குதிரை அந்த சைத்தானை ஒரு மணிகண்ட சொன்னது போல் சைத்தானே வச்சுப்போம். அந்த குதிரை அதோடைய தலையை நசுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எல்லா அரிசி வீட்டில் இருக்குது. எங்கள் சொந்தக்காரெல்லாம் பாதி அரிசி தானே, அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் பார்ப்போம். முன்னாடி அந்த ஃபோட்டோ இல்லாத வீடே கிடையாது. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் ராஜனேன்னு சொல்லி அந்த குருத்தோரில் வந்து கிராஸ் மணி அது கொடுத்துருப்பாங்களா, அதை அதில் சொருகி வச்சுருப்பாங்க. அப்படின்னு அவங்க நம்பிக்கை என்ன, ஒரு சில வயசானவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த போட்டோவை தொட்டு சிலுவை போட்டுட்டு வெளியே போவாங்க. இப்போ ஒரு ஊழிக்காரர் சொன்னாராம், நீங்கள் அதை தொட்டு கும்பிட்டுட்டு வெளியே போகிறீங்களே, அந்த குதிரை மேலே இருக்கிறவரை தொட்டு கும்பிடுறீங்களா, இல்லை கீழே அந்த சைத்தான் சொல்கிற அவங்க நசுக்கிட்டு இருக்காரு அந்த சைத்தானை தொட்டு கும்பிடுறீங்களா எப்படி சொல்லும்போது அந்த வயசான பாட்டி சொன்னாங்களா, ஒருவேளை நான் மரித்து பரலோகத்துக்கு போனால் அவங்கக்கிட்ட போயிடுவேன், நான் ஒரு வேளை நரகத்துக்கு போனால் எங்கே இருப்பேன்? நான் கீழே இருப்பேன். அப்போ யார் காப்பாற்றுறதுக்கு யார் வருவா? அந்த சைத்தான் என்ன பார்த்து கற்றுக்கொள்வாருன்னு அப்படி சொன்னாங்களா. அது ஒரு விதத்தில் பார்த்தா உண்மையாக தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள், நமக்கு அப்படிப்பட்ட காரியம் வேண்டாம். அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம் கண்மலை மேலே காலை உயர்த்தி வைக்கிற ஆண்டவர் என்று சொல்லி அதில் வாசிக்கிறோம். அதில் 14ஆம் வசனத்துக்கு ஒரு புனையான ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் 130வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க, முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமென். அதிகமா ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா கர்த்தருக்காக காத்திருக்கிறது. ஜாமக்காரர் எப்போ விடியும் காத்திருப்பாங்களாம், அதை காட்டிலும் என் ஆத்துமா கர்த்தருக்காக காத்திருக்கிறது என்று சொல்லி அதிலே வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 25:9. அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. நாம் யாருக்காக காத்திருக்கிறோம்? இவருக்காக தான், இவருக்காக தான், இவருக்காக தான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? யாருக்காக?
கர்த்தருக்காகத்தான் நானும் நீங்களும் காத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. கடைசியாக ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி நமக்கு 2 வருஷத்துக்கு முன்பாக இந்த வசனம் தான் நம்முடைய சபையுடைய வாக்குத்தத்தமாய் ஊழியக்காரர் கொடுத்தார். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது தாமதித்திருக்கு. ஒரு வேளை கேட்டதெல்லாம் உடனே கிடைக்காது, தாமதித்தாலும் நான் குறித்த காலத்தில் அதை குறித்த நேரத்தில் குறித்ததை குறித்தவருக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து, நானும் நீங்களும் சோர்ந்து போகவே கூடாது. குறித்த காலத்தில் ஒரு தரிசனம் வச்சிருந்தா, இது உனக்கு இது நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நியமித்து இருந்தா, அது ஒரு வேளை லேட்டானாலும் பரவாயில்ல, பெஸ்ட்டாக கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, பெஸ்ட்டாக கத்தர் கொடுப்பார். என்னுடைய தங்கச்சியோட பொண்ணு, அவளுக்கு கிட்டத்தட்ட என்னுடைய பேத்தி ஸ்ரேயாவோட வயசாயிட்டு, அவளுக்கு திருமணமாகி 13 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அவளுடைய தங்கச்சிக்கு 5 வருடம் கழித்து பிறப்பு ஒரு பையன் பிறந்தாச்சு. ஆனால் அவளுக்கு பிள்ளையே இல்லை. அப்போ எங்கள் குடும்பம் எல்லாம் பயங்கரமாக சோர்ந்து போய் அவளுக்காக அதிகமாக நாங்கள் செபித்தோம். 13 வருஷம் ஆயிட்டு, இதுக்கு மேலே குழந்தை பிறக்க போகுதா இல்லையா, குழந்தை பிறக்குமான்ற சந்தேகம் கூட எங்களுக்கு வந்துட்டு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஒரு 4 மாதத்துக்கு முன்பு அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாங்க. இப்போ ஒரு 3 மாதம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். போன 2 வாரத்துக்கு முன்னாடி அவளை நாங்கள் போய் எஸ்எஸ் காலையில தான் அவங்க இருக்காங்க. அவள் திருவனந்தபுரத்தில் அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அவள் அங்கே இருக்கா. அப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். இது எதற்காக சொல்கிறேன்னு கேட்டால், அவளுக்கு சொல்லும் போதெல்லாம் நம்முடைய பாஸ்டர் என்ன சொல்லுவார், பாஸ்டர் வில்சன் சொல்லுவார், அவளுக்காக ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுவார். மகளே, நீ கவலைப்படாதம்மா, உனக்கு ரொம்ப லேட்டானாலும் லேட்டஸ்டாக அழகா நீ விரும்புவதற்கு மேலாக லேட்டஸ்ட் ஆண்டவர் உனக்கு கொடுப்பாருன்னு சொன்னார். அதே போல் லேட்டஸ்டாக அழகா ஒரு ஆண் பிள்ளைய கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவளுக்கு சிசரிங் பண்ணியிருந்தாங்க. ஏன் கடைசி நேரத்தில் சிசரிங் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், அவளுக்கு டெலிவரிக்கு டியூ டேட்டுக்குள்ளே 2 நாளைக்கு முன்பாக ஸ்கேன் பண்ணும்போது 2 கொடி சுற்றிட்டு இருந்ததுதான் கழுத்தில். யோசித்து பாருங்கள், கொஞ்சம் ஏமாந்துச்சுன்னா அந்த பிள்ளை மறித்து போயிருக்கும். யோசித்து பாருங்க, 13 வருடம் கழித்து ஒரு குழந்தை தேவன் கொடுத்து அதை அவர்கள் கவனிக்காமல் போயிருந்தா அப்படி வேஸ்ட்டாக போயிருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாக நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவளுக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தார். அதனால குறித்த காலத்தின் தரிசனத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் வச்சிருக்காரு. அது குறித்த நேரத்தில் நிறைவேறும். அது தாமதித்தாலும் என்ன செய்யலாம், போய் சொல்லாது. அதைத்தான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஐயோ, இந்த ஒரு காரியத்துக்கு நான் பல வருடங்களாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கவே சொல்லி வந்திருக்கிற ஆத்துமாவை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், குறித்த காலத்தின் தரிசனத்தை நான் வச்சிருக்கேன், அது ஏற்ற சமயத்தில் அது நடக்கும். ஒரு நாளும் அது என்ன செய்யாது, பொய் சொல்லாது. நான் கர்த்தருக்காய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நானும் நீங்களும் அவருடைய கூப்பிடுதலை கேட்கும்படியாக, குறித்த காலத்தின் தரிசனத்துக்காக நாம் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னையும் உங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி அதே பாட்டு ஒரே அடி, கடைசி அடி மட்டும் பாடிட்டு என் வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிப்பா என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பா என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்று பயந்திடும் கர்த்தர் யாவர் விருப்பமும் அவராவர் நிறைவேற்றுவார்.
கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.